ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. நம்ம போன வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு வகையான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு பிரபலமான முதலீட்டு வாகனம். பல முதலீட்டாளர்களுடைய பணத்தை ஒன்றாக சேர்த்து பலதரப்பட்ட பங்குகளின் போர்ட்ஃபோலியோவில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நிதியை ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆய்வு செஞ்சு குறிப்பிட்ட பங்குகளை தேர்ந்தெடுத்து கண்காணித்து நிர்வகிக்கிறாங்க. இதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு பரந்த அளவிலான நிறுவனங்கள் மற்றும் தொழில்களை அணுகுவதற்கான வாய்ப்பை இந்த ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இது தனிப்பட்ட பங்கு அபாயத்தை குறைக்கவும் சந்தை போக்குகளை பகுப்பாய்வு செய்வது அப்படின்றது நம்பிக்கைக்குரிய முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் கண்டு முதலீட்டாளர்களுக்கான வருமானத்தை மேம்படுத்தவும் உதவுது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது முதலீட்டாளர்களுக்கு பலவிதமான பலன்களையும் அத்துடன் சில தொடர்புடைய அபாயங்களையும் கொடுக்குது. தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதற்கு இந்த முதலீடுகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் குறைபாடுகள் ரெண்டையுமே புரிஞ்சு கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல். வரலாற்று ரீதியாக இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மற்ற ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஒப்பிடும்போது சிறந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு. நீண்ட காலமாகவே பங்கு சந்தை முதலீடு பொதுவாக மற்ற முதலீட்டு விருப்பங்களை விட சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இரண்டாவது, டைவர்சிஃபிகேஷன். இதுல முதலீடு செய்யற தொகை பல நிறுவனங்கள் மற்றும் துறைகள்ல முதலீடு செய்யப்படுறதுனால ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்தை ஈஸியா மேனேஜ் செய்ய உதவுது. மூன்றாவதாக, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அனுபவம் வாய்ந்த நிதி மேலாளர்கள் தங்களுடைய நிபுணத்துவத்தை பயன்படுத்தி கண்காணிக்கிறதுனால போர்ட்ஃபோலியோவை சொந்தமாக நிர்வகிக்க நேரம் இல்லாதவங்க மற்றும் அதை சார்ந்த நிபுணத்துவம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு சிறந்த முதலீட்டு ஆப்ஷன். நாலாவது, லிக்விடிட்டி. இந்த வகையான முதலீட்டில் முதலீட்டாளர்கள் பணத்தை ஈஸியா முதலீடு செய்யவும் தேவைப்பட்ட போது பணத்தை எடுக்கவும் முடியும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட் ரிஸ்க். ஈக்விட்டி ஃபண்டு சந்தையின் ஒட்டுமொத்த செயல்திறனுக்கு உட்பட்டது. எனவே இது குறுகிய காலத்தில் நிலையற்றதாகவும் சந்தையில் ஏதேனும் சரிவு ஏற்படும் போது நிதியின் இருப்பு மதிப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க். ஈக்விட்டி ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட் மேனேஜருடைய திறன் மற்றும் முடிவெடுக்கும் தன்மையை பொறுத்தது. அதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் தவறான டெசிஷன்ஸ் எடுத்தா அது நிதியின் செயல்திறனையும் பாதிக்கும். மூணாவது, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. ஈக்விட்டி ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு உட்பட்டது. இயக்க செலவுகள், அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட் மற்றும் நிர்வாக கட்டணங்களை ஈடுகட்ட நிதியினால் விதிக்கப்படுற வருடாந்திர கட்டணம். இந்த கட்டணங்கள் குறிப்பாக குறைந்த செயல்திறன் கொண்ட சந்தை சூழல்களை முதலீட்டாளர்களின் வருமானத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. நாலாவது, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். சில ஃபண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட துறை அல்லது தொழில்துறையில் அதிக பங்கை கொண்டிருக்கலாம். இது அந்த துறை அல்லது தொழில்துறையுடன் தொடர்புடைய அபாயங்களுக்கு உட்பட்டு மாறுபடுது. இந்த அபாயங்களை குறைக்க முதலீட்டாளர்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கும் ஃபண்டின் குறிப்பிட்ட குணாதிசயங்களையும் அதில் முதலீடு செய்கிற நோக்கம் மற்றும் அதனுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பல வகையான ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவுடைய ரிஸ்க்கை குறைச்சி ரிட்டர்ன்ஸை அதிகப்படுத்த முடியும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய வகைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இது ஒரு வகையான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. இதில் முதன்மையாக பெரிய சந்தை மூலதனம் கொண்ட நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்யப்படுது. செபி நிர்ணயித்த வழிகாட்டுதலின்படி 20,000 கோடிக்கு மேலே மூலதனமுடைய நிறுவனங்கள்னு சொல்லலாம். மற்ற ஃபண்ட்ஸோட ஒப்பிடும்போது இந்த ஃபண்டு நிலையான வருமானத்தையும் குறைந்த சந்தை ஆபத்துகளையும் கொண்டது. ரெண்டாவது, மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் முதலீடு செய்யப்படுற தொகை பொதுவாக 5,000 கோடி முதல் 20,000 கோடி வரையிலான சந்தை மூலதனம் கொண்ட நிறுவனங்கள் பங்குகளில் முதலீடு செய்யப்படுது. இந்த ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டோட ஒப்பிடும்போது மாடரேட் ரிஸ்க் மற்றும் ஹையர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக, ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு 5,000 கோடிக்கு கீழே மூலதனம் கொண்ட நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்யப்படுது. இந்த ஃபண்டில் ஹையர் ரிஸ்க் இருந்தாலும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட ஒப்பிடும்போது அதிக வருமானத்துக்கான சாத்தியக்கூறுகள் கொண்டது. நாலாவது, மல்டி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் பிரித்து முதலீடு செய்யப்படுது. சந்தையின் போக்கு மற்றும் அதன் நிலைமையை பொறுத்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஃபண்டில் சில குறிப்பிட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் பிரித்து முதலீடு செய்கிறாங்க. அடுத்தது, செக்டரல் ஃபண்ட்ஸ். குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யப்படுது. குறிப்பாக டெக்னாலஜி, ஹெல்த் கேர், எனர்ஜி மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போன்ற துறை சார்ந்த நிறுவனங்கள்னு சொல்லலாம். இந்த நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸும் நிர்ணயிக்கப்படுது. கடைசியாக, இஎல்எஸ்எஸ். இந்த வகையான ஃபண்டு முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு வளர்ச்சி மற்றும் வரி சேமிப்பு ஆகியவற்றின் இரட்டை பலன்களை வழங்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த தொகையை நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 80C கீழே வரி விலக்கு பெற உதவுது.
இந்த நிதிகள் 3 வருட கட்டாய லாக்இன் பீரியடுக்கு உட்பட்டது. லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் மூலதனம் லிமிட்ஸை செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரெவியூக்கு உட்பட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியை பொறுத்து மாறுபடும். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செப்பரேட்டாக ஒரு தலைப்பில் ஒரு காணொலியில் அடுத்தடுத்த ஒளிபரப்பில் பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய பரிந்துரைகளை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.